கோவைக்கு என் வணக்கங்கள். கோவைக்கு நான் புதிதல்ல. சிறு வயதிலிருந்து இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறேன். நான் சண்முகநாச்சியோட நாடகங்கள் எல்லாம் இங்கே நடத்தி இருக்கிறோம். பொள்ளாச்சியிலும் பாலிடெக்னிக் காலேஜில் அங்கேயே தங்கியிருந்து ஒரு மாதம் நாடகங்கள் எல்லாம் நடக்கும். இந்த பகுதியும் இந்த மக்களும் எனக்கு நன்கு தெரிந்தவர்கள். இங்கே பல நண்பர்கள் இருக்கிறார்கள். வெவ்வேறு துறையில் இருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நண்பர்கள், எழுத்தாளர் நண்பர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள் என்று பலரையும் இந்த இடத்திலிருந்து, இந்த ஊரில் இருந்தவர்களை எனக்கு தெரியும். அதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பன்முகத்தன்மை கொண்டது. இங்கே விவசாயியும் இருப்பாங்க, ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி பற்றி பேசுகிற ஆட்களும் இருப்பாங்க, ரெண்டு கலவையும் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். அதை சாமானியமாக இடப்பற்ற முடியாது. வட்டார வழக்கில் பேசுகிறாங்களே, இவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதோ அப்படின்னா அதுலேயும் வெளுத்து கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்களை எனக்கு தெரியும். நான் அந்த மாதிரி சினிமாக்களிலும் நடித்து காட்டி இருக்கிறேன். இவர்கள் இந்த வட்டார வழக்குடன் ஒரு டாக்டராக கூட வந்து நடித்திருக்கிறேன். பார்த்தா டாக்டர்னு தெரியாது, விவசாயிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கள் டாக்டரே அப்படித்தான். எங்கள் டாக்டர் மகேந்திரன் அப்படித்தான். தனியாக பேசும்போது ஏதோ கிராமத்தில் ஏதோ விவசாயம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இங்கிலீஷில் பேசும்போது ஓஹோ படித்தவர் இருக்காரு. வீடை போய் பார்த்தா ஓஹோ இப்படிப்பட்டவராங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்காக வியப்புகள் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பல நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த நட்பை நான் பெரிதாக நட்பை தவிர வேறு எதையும் பாராட்டியதில்லை. ஆனால் இன்று அந்த நண்பர்கள் எல்லாம் எனக்கு தோள் கொடுக்கும் நேரம் என்பதை விட தமிழகத்திற்கு தோள் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. என்ன இங்கே இவ்வளவு இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டிங்ல வந்து கட்சிக்கு ஆள் தேட வர்றீங்களான்னா ஏன் தேடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல தான் அதற்கான விதையை தூவ முடியும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேரை கட்சியை நோக்கி திசை திருப்பக்கூடியவர்கள். உங்கள் திறமையினால், உங்கள் அனுபவத்தினால், உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் அந்த ரெப்புடேஷன் என்று சொல்வார்களே, அதனால் நீங்கள் செய்ய முடியும். இங்கு பேசுவது ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் இருக்கிற பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு சமம் என்று நினைத்தே நான் பேசுகிறேன். இந்த ஊரில் இருக்கும் நண்பர்கள் வெவ்வேறு தளத்தில் எனக்கு இருக்கிறார்கள். புவியரசு அவர்கள், இளைஞர் புவியரசு என்று நாங்கள் சொல்வோம். 90களை நெருங்கிக் கொண்டிருக்கும் அவர் எனக்கு நண்பர். நான் இளைஞனாக இருந்த போது நான் நல்ல நிலையில் பெருங்கலைஞனாக வருவேன் என்று முதலிலேயே எனக்கு செய்தி சொன்னவர்கள் அவர்கள். எந்த அளவுக்குன்னா, இவங்கெல்லாம் சினிமாக்காரர்கள் கூட தொடர்பு வச்சிருக்காங்கிறதே இன்ஃப்ராடிக். அவங்களுக்கு எழுத்தாளர்கள்லாம் என்னத்தையா சினிமாக்காரன் கூட பேச்சு வச்சுக்கிட்டு அதையெல்லாம் கடந்து வந்து முதலில் நண்பராக பின் ரசிகராக மாறுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நல்லதை நம்மளால ஒத்துக்க முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் என்னை ரொம்ப தூக்கி பிடித்தவர்கள். நான் மதிக்கும் பல எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாஞ்சில் நாடன் இங்கே தான் இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு சரித்திரத்தை பொறுத்தவரை இங்குதான் பாரதியின் கவிதைகள் மீட்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கோவையில் தான் நிறைவேற்றப்பட்டது. அதை மீட்டெடுக்க மாப்போசியாரும் எங்கள் சண்முகநாச்சியும் ஏவிஎம் ஸ்டுடியோ முன்பாக இருந்து அந்த சரித்திரத்தை நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குழந்தை என்பதால் எனக்கு ஒரு சந்தோஷம். அது அவங்க போய் அங்க போராடி மீட்கணும்னு போன போது திரு ஏவிஎம் அவர்களே பெருந்தன்மையுடன் முன் வந்து அதை கொடுத்துட்டாரு நாட்டுக்கு.
அது எல்லாருமே அதுல போராடியவர்கள், போராட்டத்தில் ஆன்டகனிஸ்டா இருந்தவங்க, ப்ரோட்டகனிஸ்டா இருந்தவங்க எல்லாருமே அவர்கள் வழியில் ஹீரோக்களாக மாறினார்கள் அந்த நிகழ்வின் மூலம். அது மறக்க முடியாது. இங்க ஒண்ணுமே இல்லைங்க. மாற்றத்திற்கான ஒரு மனநிலை தமிழகத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன். அது மேட்டுக்குடியிலும் வர வேண்டும். அவர்கள் பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும். இவங்கெல்லாம் சிட்டி அர்பனைட்ஸ், அவங்க இதெல்லாம் கலந்துக்க மாட்டாங்கங்கிற அந்த அவப்பெயர் இனி நமக்கு வரக்கூடாது. காரணம், நாம முன்கூட்டியே இந்த மாதிரி பல கூட்டங்களுக்கு நானும் நீங்களும் போயிருந்தேவே. ஆனால் இந்த மாற்றம் ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்திருக்கலாம். நானும் 20 வயசு குறைவான ஒரு ஆளாகவும் ஓடும் வேகம் இன்னும் அதிகமாகவும் இருந்திருக்கும். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. இவர்கள் எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி 20 வருஷம் கழிச்சு தான் அதற்கான சாயல்களே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க கோவை விமான நிலையம் விரிவடைய வேண்டும் என்று சொல்லி எத்தனை வருடங்களாக நான் சகலகலாவலான் காலத்திலிருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கர்ப்பத்தில் இருந்த பிள்ளைகள் தான் இன்று பெரிய தொழிலதிபர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறாங்க. அதுல ஒன்றும் இப்ப இந்த அரங்கத்தை பார்த்தாலே நான் புரிந்து கொள்வது இது ஸ்மார்ட் சிட்டி தான். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா டம் கவர்னர்ஸ், ஸ்மார்ட் சிட்டி வித் டம் கவர்னர்ஸ் இஸ் நாட் அ ஸ்மார்ட் சிட்டி அட் ஆல். அந்த டம்னஸ்க்கு காரணம் நீங்க இல்லைங்க. அதனால் நீங்கள் அந்த அவப்பெயரை களைய வேண்டும் என்றால் மாற்றத்திற்கான முதல் அடியை நீங்களும் எடுத்து வைக்க வேண்டும். I beseech you to be part of a revolution. இதுல நம்முடைய ஃபங்க்ஷன்ல இது ஒன்றுதான் சற்றே வித்தியாசமான ஃபங்க்ஷன். இல்லைன்னா குழந்தைகளோட வருவாங்க நம் மக்கள் நீதி மையம் நிகழ்ச்சிகள் எல்லாம். இங்க ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இப்ப நம்ம பேசுறது புரியுதோ இல்லையோ, புரியாம கூட இருக்கலாம். ரொம்ப போருங்க, 1.5 மணி நேரம் அந்த பிக் பாஸ பார்க்கலான்னு வந்தேன். பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகத்தான் நான் போனேன். ஆனா அதுல பேசினதெல்லாம் பேசல, வேற என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. விமான நிலையம் விரிவடைவதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு புரியல அப்ப. ஆனா இப்ப புரியுதுங்க. இன்னைக்கு கோவை ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பதற்கான விதையை அன்னைக்கு தூக்கி இருக்காங்க இவங்கெல்லாம். அன்னைக்கு எனக்கு அது புரியலங்க. தமிழகம் எங்கும் கல்வி சிறக்க, உலக தரத்தில் கல்வி சிறப்பதற்கான விதை இங்குதான் தூவப்பட்டது, அங்கு நான் இருந்திருக்கிறேன் என்று நம்முடைய சரித்திரத்தை சொல்ல போகிறார் அவர். அன்னைக்கு இருந்து கேட்பதற்கு நாம் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் அந்த விதையை தூவினோம் என்ற சந்தோஷம். அதுதான் நான் எழுதிய தேவர் மகன் படத்தில் வரும் வசனம். பழம் பறிக்க நான் இருக்க மாட்டேன், ஆனா விதை நான் போட்டது. அந்த விதை தூவ இங்கே நாம் வந்திருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரை ஒரு ஸ்மால் டவுன் இந்த காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாட மாளிகைலாம் எல்லாம் உயர கட்டடங்களே இருக்காது. அழகா வெள்ளை அடிக்கப்பட்ட அற்புதமான பழமையான பங்களாக்கள் நிறைந்த ஒரு ஊர். எல்லாம் சின்ன வீடா இருந்தா கூட வெள்ளை அடிச்சு சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். இன்று ஒரு 20 லட்சம் பேர் கொண்ட ஒரு மாநகரமாக, சிட்டி லிமிட்ஸ்க்குள்ளேயே அத்தனை பேர் இருக்கும் நகரம். இங்கே ஒரு மெட்ரோ ரயில் வேண்டும் என்பதை முன்கூட்டியே யோசித்து வைக்கும் கட்சியாக மக்கள் நீதி மையம் கட்சி இருக்கும். அது மட்டுமல்ல, பலரும் இங்கே நீங்கள் அடிக்கடி கூடி பேசும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். இதில் ஒரு மாஸ்டர் பிளான் இல்லாத ஒரு நகரமாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் செய்ய வேண்டும். இது
உடனே செய்து முடிக்க வேண்டிய காரியங்களில் பட்டியலில் ஒன்று, இந்த லாக்டவுனில் கோவை சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைதூக்கி விடுவதற்கு அரசு பங்கெடுக்க வேண்டும். கோவையை கொண்டாடுவது கோவை மக்களாகவே இருக்கும். கோவை விழாவில் அவர்களுக்கு அரசு உதவியும் இருந்தால் இது உலக தரத்தில் ஒரு ஃபெஸ்டிவ் சிட்டியாக மாறும். புத்தக விழா நடத்தலாம், பிராங்க்ஃபர்ட் புத்தக விழா போல் நடத்த வேண்டும் என்ற ஆசை எல்லாம் பலருக்கும் இங்கே இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள், அகண்ட கனவுகளுடன் மக்கள் நீதி மையம் உங்களுக்கு தோள் கொடுக்கும். அதற்கான தைரியமும் திட்டமும் இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொன்ன போது கொக்கரித்தவர்கள் எல்லாம் இன்று திரும்பி பார்க்கிறார்கள். முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டே அதை பரிந்துரை செய்த பொழுது நாங்கள் போட்ட திட்டம் சும்மா ஏதாவது கண்கட்டு